இருக்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீட்டில் தைக்கக்கூடியவங்களுக்கும் கடை வைத்திருக்கவங்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இது வந்து பெங்களூருக்கு 3 பேட்டர்ன் கேட்டாங்க. 38, 40 2 சைஸும் ஜாக்கெட்டில், சுடிதாரில் வந்து 42 சைஸு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பேட்டர்ன் போனால் இது பெங்களூருக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன். இப்போ 38 போகிறோம். போட்டோம். உயரம் 14, ரெண்டே முக்கால் நவுத்திக்கிறேன். இங்கே 3.25 வைக்கிறேன். 2.25, 3.25, 38 இன்ச்சு பாடி. பின் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து 7.5, 7.25 நம்ம இறக்கிக்கிறோம். ரெண்டே முக்கால். இங்கே என்ன இருக்கு அது அப்படியே வைங்க. ஒரு புள்ளி மட்டும் நவுத்திங்க. ரெண்டே முக்கால், 3.25, 6. இங்கே 6 இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்கு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு. 38 இடுப்பு, 32, 5.25 இறக்கிக்கிறோம். ஏகச் எவ்வளோ? 16, 8. இப்போ பாடி 9.5 ப்ளஸ் முக்கால், 10.25. இங்கே 9.25 வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10.25 இங்கே வந்துடும். 10.25 பர்ஃபெக்டாக வரும். 32, 8, 1.25, 1.5. இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது மாதிரி பேட்டர்ன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கெட்டியான அட்டையில் போட்டு தரேன். கெட்டியான அட்டையில் உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் இது போட்டு நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இடத்துல மாற்றம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். ஏஹெச் 16, 8 வந்தால் போதும். 8 கரெக்டாக வந்துடுச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ தான் இந்த கோடு இங்கே போடணும். போட்டுட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஒரு புள்ளி வைங்க போதும். 3/4 இன்ச்சு ஒரு புள்ளி. 5.5ல் பாதி 2.25 வச்சுட்டேன். ஸ்கேல் வச்சு போகிறதில்ல, மேலேயே அழகாக போட்டுருக்கேன். 3/4 இன்ச்சு வைங்க போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ 16 வருதான்னு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். 16 அக்யூரேட்டாக வந்துருக்கு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ டாட் வந்து 4 இன்ச்சு லென்த் இருக்கணும். 9ல் பாதி 4.5, 4 இன்ச்சு டாட்டு லென்த் இருக்கணும். இது 4, இது 4, இது கால், இது கால் எல்லாம் போட்டோம். இப்போ பேக்கு வரைஞ்சிட்டோம். பேக் நெக்கு 7.5, பேக்கு பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கோம். 38 இன்ச்சு பாடி. இது வந்து பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இப்போ ஃப்ரண்ட்டு வரைய போகிறேன். அது மாதிரி பட்டி எவ்வளோங்கிறத முடிவு பண்ணிடலாம். பட்டி வந்து 3 இன்ச்சு வைக்க போகிறேன். 3, 3.5, 5.5, 5.25.
இங்கே 6 வச்சுருக்கோம், 2.25 ஒரு 3.25 6, இங்கே 5.5 வைங்க போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 5.5 3.25. முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கிருக்குன்னு பாருங்கள், 5.25 இறக்கிருக்கோம். இங்கே 5 மட்டும் வைங்க போதும். எப்பவுமே ஃப்ரண்ட்டை வந்து கம்மியாக வைங்க, கூட வைக்காதீங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5, 5.25 வைக்கிறேன். லைட்டாக வெளியே போயிருங்க. 9.5, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 நகர்த்துறேன். மேலே வந்து 12 இன்ச்சு ஃபினிஷிங், 3.25 இறக்கிங்க. ஆறு 1.5 வச்சுங்க. இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5. இதில் பாதி 3.25 பாதி 1.5. இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5ல் பாதி 2.5. இங்கே கம்மி பண்ணிக்கங்க. C1 எவ்வளோ? 37, 9.25 வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.5. இந்த 5.5 இங்கே வச்சுருங்க. ஒரு புள்ளி கீழே இறக்கி வைங்க, தப்பு கிடையாது. இடுப்பு வளம் 32, 8. அஞ்சே கால். 5 மட்டும் தான் வைக்கிறேன், 4 இன்ச்சு கம்மியாக வைக்கிறேன். ஒன்றரை. C2 வந்து 38, 9.25 வேணும். 9.25 இருக்கான்னு பாருங்க, கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து அரைஞ்சி வைங்க போதும். இந்த கேப்பை அரைஞ்சி இருந்தால் போதும். அங்கே 3/4, இங்கே அரை, இங்கே 3/4, இங்கே அரை. இப்போ 8 வேணும். 8 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். அக்யூரேட்டாக 8 வந்துடுச்சு. C2 வந்து 9.25, இது 9.25, இது 5. இப்போ ஃப்ரண்ட்டு போட்டோம். எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வரைஞ்சதை பார்த்துட்டு இப்போ கை வரைய போகிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து பெங்களூருக்கு போகக்கூடியது. 38, 40, சுடிதாரில் வந்து 42, 3 பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க.
இது மாதிரி இந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் போடணும், இப்போ பணம் போடணும்னு ஆசைப்படுறவங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும். கை நீளம் 9 சொல்லியிருக்காங்க, 9,000 வைக்கிறேன். கை லூஸ் 6, ஏஹெச் வந்து 16, 8, 7. இப்போ 3 நான் இறக்குறேன். 3 அவசியம் இறக்குங்க, தப்பே கிடையாது. ஏழு வைக்கிறேன். இது 7, இது 8, இது 3. கை நீளம் 9 + அரை, 9,5. இப்போ 8 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். 8 அக்யூரேட்டாக இருக்குது, 7 கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இது 38 இன்ச்சு பாடிக்கு பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் போட்டுட்ருக்கோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். வெட்ட பிறகு அர்க்காட் பண்ணிக்கலாம். அர்க்காட் இங்கே மார்க்கு, இங்கே மார்க்கு, இங்கே மார்க்கு, எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிடு. கை வந்து இந்த மாதிரி ஓரலாக நல்லா இறக்கி வெட்டணும். இறக்கி வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது 38 இன்ச்சு பாடிக்குள்ள கை. இது பெங்களூர் மாவட்டத்துக்கு போக போகுது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுறோம். ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா? ஷோல்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி பின்னாடி வந்து கழுத்து நேராக வெட்டிடாதீங்க. இந்த இடத்துல துணி வச்சு வெட்டுங்க. இது ஷோல்டர் கலந்து போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள மெத்தடு. இது வந்து துணி வச்சு வெட்டிங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாலும் கழுத்து வந்து அகண்டு போகவே போகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த மாதிரி மெத்தடில் வெட்டுங்க. பின்னாடி துணி வச்சு வெட்டுங்க. தச்சோன்னே சரி பண்ணிடலாம். இது மாதிரி துணி வச்சு வெட்டினீங்கன்னா தச்சோன்னே சரி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு கிராஸ், லைட்டாக கிராஸ் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிடுங்க. வச்சுட்டு திருப்பி வெட்டின பிறகு திருப்பி ஒரு வாட்டி வச்சு பாருங்க. பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லை, கரெக்டாக எல்லாமே இருக்குது. இது மாதிரி ஷோல்டரில் துணி வச்சு வெட்டுங்க. இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம். அப்புறம் பட்டி. அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. பாருங்க, இதை இப்படியே வச்சுட்டு மெதுவாக காலேஜ் தைக்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு, எந்த வகையான மாற்றம் இல்லை. ஃப்ரண்ட்டு ஓகே. இப்போ பேக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். மெதுவாக அப்படியே காலேஜ் தைக்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம்லாம் இருக்குது. மெதுவாக அப்படி வச்சு பார்க்கணும். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துட்டோம். இப்போ பட்டி. இப்போ என் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கும், பேக்கு வந்து கூட இருக்கும். நீங்கள் ரெண்டையும் 4ஆக மடித்து போட்டு வெட்டீங்க, அப்படி வெட்டாதீங்க, ஜாக்கெட் நல்லா இருக்காது. ஃப்ரண்ட்டு பிட்டு கரெக்டாக இருக்காது. இது வந்து நியூ மாடல் கட்டிங். 3, 3.5 வைக்கிறேன்.
3 வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 7 வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3.25 வச்சுக்கேன். இது பட்டி வெட்டு முறை. இது 3. இங்கே வந்து 2.25 வைங்க, 3/4 இன்ச்சு வைங்க. 3/4 இன்ச்சு நல்லா கிராஸாக அப்படி பள்ளமாக போயிருங்க. எவ்வளோ தூரம் பள்ளம் கொடுக்குறீங்களா ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். பள்ளம் கொடுத்துட்டு மேலே ஏற்றிடணும், மேத்தினா சிறப்பாக இருக்கும். இது பெங்களூருக்கு 38, 40, 42 சுடிதார் ஒன்று போட சொல்லிடுங்க. அவங்களுக்காக நம்ம போட்டுட்ருக்கோம். இடுப்பு 32, 8 அரைஞ்சு மைனஸ் பண்ணால் 7.5 நினைக்கிறேன். எப்போவுமே கிராஸ் ஆகிங்க. பின்னாடி அரைஞ்சு கம்மி பண்ணுறதுக்காக பின்னாடியே நம்ம கூட வச்சுருக்கோம். இந்த 1.25 எதுக்கு வைக்கிறேன்னாக்கா இங்கே முன்னாடி அரைஞ்சு கம்மியாகும், அதுக்காக அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இது 3, இது 3. கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக போய் உட்காந்துச்சு பாருங்கள், எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு. ஒரு புள்ளி கூட இருந்தாலும் கரெக்ட் பண்ணணும் பாருங்கள். இதில் தப்பாங்க, தச்சவொன்னே கரெக்டாக வந்து இதில் உட்காந்துக்கும். கோடு போட்டு வெட்டினால் யார்கிட்ட கொடுத்தாலும் தைக்கலாம். கோடு போட்டு வெட்டுவதனால நன்மை வந்து கோடு வந்து எல்லாரையும் வாழ வைக்கும். கரெக்டாக வந்து அப்படியே கரெக்டாக தைச்சிருவாங்க. அப்படியே இந்த கோட்டில் தைச்சி கீழே போட்டுருவாங்க. இது மாதிரி யாரும் யூடியூப்பில் காமிக்காத ஒரு ரகசியம். எல்லோரும் இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சி பாருங்க. உண்மைக்கு எப்போவுமே மதிப்பு கொடுங்க. இந்த வீடியோவை எல்லாரிடம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். பார்த்தா இதில் சில டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சால் சிறப்பாக இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, வெளிநாட்டில் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது வந்து பெங்களூர் மாவட்டத்துக்கு அனுப்பக்கூடிய 38, 40, 42 சுடிதார் வந்து 42, ஜாக்கெட் வந்து 38, 40 போட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.